வணக்கம் நண்பர்களே. விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு நம்மளுடைய ஹிந்து மதத்தில் மிக புராதனமானது, மிகவும் பழமையானதாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன, அந்த விநாயகரினுடைய உருவம் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கடவுள் அப்படின்னும் இந்த விநாயகப் பெருமானை மக்கள் வழிபடுகிறார்கள். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, இந்த முதல் வழிபாடு அப்படிங்கக்கூடியது ஆதி காலத்தில் இருந்து இன்று வரையிலே விநாயகப் பெருமானுக்கு தான் இந்த முதல் வழிபாடு அப்படிங்கிறது செய்யப்படுது. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது ஒரு கோவில் இருக்கக்கூடிய திருவிழா அப்படின்னு சொன்னாலோ, எந்த தெய்வங்களினுடைய திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, அது முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ அம்மன் கோவிலோ அல்லது தனிப்பட்ட ஒரு மக்களினுடைய குலதெய்வ கோவிலாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலேயுமே முதல் பூஜை அப்படிங்கக்கூடியது இந்த விநாயகப் பெருமானுக்கு தான் நடக்குது. புதிதாக கட்டப்பட்ட வீட்டுக்கு குடிபெயரும் போது கூட அந்த இடத்துல முதலாக கணபதி ஹோமம் அப்படிங்கக்கூடிய கணபதி பூஜை தான் முதல்ல நடக்குது. அதை தொடர்ந்து தான் லக்ஷ்மி ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாமே நடத்தி அதற்கு பிறகு அந்த வீடுகளுக்குள்ளே குடிபெயர்றதை மக்கள் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இப்படி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அந்த இடத்துல முதல் தெய்வமாக வழிபடக்கூடியது விநாயகர். தடைகளை எல்லாம் அகற்றுவார் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேதங்கள் எல்லாமே சொல்லுது. இந்த விநாயகருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். விநாயகர் அப்படிங்கக்கூடிய பெயரினுடைய விளக்கம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, நாயகன், தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாத ஒரு தெய்வமாக இந்த விநாயகர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு விநாயகர் அப்படிங்கக்கூடிய பெயரே வந்துதான். கணபதி, கணங்களினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் விநாயகர். அதனால் இவருக்கு கணபதி அப்படிங்கக்கூடிய பெயர் உண்டு. விக்னேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய பெயர் இந்த விநாயகப் பெருமானுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விக்னம் அப்படின்னு சொன்னால் தடைகள், நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தில் வரக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி தரக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். எந்த விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகப் பெருமானுக்கு உண்டு. அதனால தான் இவருக்கு விக்னேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய பெயர் உண்டு. இப்படி ஒவ்வொரு விதமான பெயர்களும் ஒவ்வொரு விதமான காரணங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விநாயகப் பெருமானினுடைய உருவம் விளக்கக்கூடிய தத்துவம் என்ன? அவருடைய யானை தலை, பெரிய தலை அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும், நம்மளுடைய அறிவு பறந்து விரிந்து இருக்க வேண்டும், அதிகமான ஞானத்தினை ஒருவர் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் விநாயகப் பெருமானினுடைய தலை மிக பெரியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய பெரிய காது, கூர்மையாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், எல்லார் சொல்கிறதையும் நாம் கேட்கணும். அதாவது நம்ம சொல்லுவாங்க, ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது எல்லாருக்கிட்டையும் கருத்து கேளு, ஆனால் உனக்கு எது முடிவு சரின்படுதோ அதை செய் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு தன்மை, அதிகமாக கேட்க வேண்டும், அதிகமாக நாம் கேட்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதை இந்த விநாயகப் பெருமானுடைய பெரிய காது அப்படிங்கிறது உணர்த்துது. அடுத்ததாக விநாயகருக்கு இருக்கக்கூடிய சிறிய கண்கள், எதையும் கூர்மையாக பார்க்க வேண்டும், பறந்து விரிந்து பார்க்கலாகாது. கூர்மையாக கவனமாக மனதை ஒருமுகப்படுத்தி கூர்மையாக ஒரு செயலில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். எல்லாத்தையும் கூர்மையாக பார்த்து கவனமாக வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடியதை இந்த விநாயகப் பெருமானுடைய சிறிய கண்கள் உணர்த்துறதை நம்ம பார்க்குறோம். விநாயகப் பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய தும்பிக்கை, இந்த தும்பிக்கை அப்படிங்கக்கூடியது வளைந்து நெளியக்கூடிய ஒரு தன்மை உடையது, அதே நேரத்தில் அதிகமாக ஆராயக்கூடியது. நாம் ஒரு யானைக்கு நம்ம ஒரு பழமோ ஏதாவது கொடுக்கும் பொழுது அந்த யானை தும்பிக்கையை வச்சு உடனே அதை வாங்காது. நீங்கள் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த தும்பிக்கையை வச்சு அப்படி மேலோட்டமாக அப்படி ஒரு பார்வை பார்க்கும். அதற்கு பிறகு தான் தன்னுடைய தும்பிக்கையை வச்சு அப்படி வளைச்சி அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பழங்களோ அல்லது மற்ற பொருட்களையோ வாங்கும். அதை போலத்தான் நாமளும் எதையுமே மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, கவனமாக எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய்ந்து அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய பக்குவத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கணும். அதனை உணர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடக்கணும். வளைவு நெளிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும், அதை எல்லாத்தையுமே நாம் கடந்து போகணும் அப்படிங்கக்கூடியதை இந்த விநாயகப் பெருமானினுடைய தும்பிக்கை உணர்த்துறதை நம்ம பார்க்குறோம். விநாயகப் பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வயிறு, அவருடைய வயிற்றுக்குள்ள
இந்த உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படிங்கக்கூடியது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியது தான் இந்த உலகம். அதே போல் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஏற்று சகித்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடியதை உணர்த்துறது தான் இந்த விநாயகப் பெருமானினுடைய பெரிய வயிறு. விநாயகரினுடைய ஒற்றை கொம்பு அப்படிங்கக்கூடியது பரபிரம்மத்தை உணர்த்தக்கூடியது, அத்வைத உணர்வினை ஏற்படுத்தக்கூடிய அத்வைத தர்மத்தை அது எடுத்து சொல்லுது. பிரம்மம் அப்படிங்கக்கூடியது ஒன்று தான், இரண்டு அல்ல அப்படிங்கக்கூடியதை உணர்த்துவதற்காகத்தான் விநாயகப் பெருமான் தனது ஒரு கொம்பை ஒடித்து தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறார். இப்படி விநாயகப் பெருமானுடைய ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு விதமான ஒரு காரண காரியங்களை இந்த பக்தர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிகவும் எளிதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது விநாயகப் பெருமான் மட்டும்தான். களிமண்ணில் விநாயகரை வழிபடுறாங்க, மஞ்சளில் வழிபடுறாங்க, சந்தனத்தில் வழிபடுறாங்க. பிடிக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வரக்கூடியவர் விநாயகர். இந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், மண்ணிலே பிறந்து மண்ணோடு கலப்பவர்கள் தான் நாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறார். வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கக்கூடியது மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது தான். ஆனால் இருக்கிற வரையிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விநாயகர் வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி நேரங்களில் நிறைய விநாயகர் சிலைகள் எல்லாமே உருவாக்கி அதற்கு பலவிதமான படையல்கள்லாம் பண்ணி நிறைய பூஜை முறைகள்லாம் பட்டு வெகு சந்தோஷமாக எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது முடிஞ்ச பிறகு அந்த விநாயகர் பெருமானை ஒரு ஆத்தங்கரையிலேயோ அல்லது ஏரியிலேயோ கடல்லையோ கரையக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி இந்த வாழ்க்கை அப்படிங்கக்கூடியது முடிவு வந்தே தீரும். என்றாவது ஒரு நாள் நமது வாழ்க்கை முடிவு அப்படிங்கிறது வரும். ஆனால் நாம் இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான ஒரு காரியங்களை செஞ்சோம் அப்படிங்கிறத தான் இந்த உலகம் பேசும். மண்ணிலே பிறந்து மண்ணோடு கலப்பவர்கள் நாம் என்ற சிந்தனை எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை இயன்ற அளவில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறாரு விநாயகர். இப்படி பல்வேறு விதமான தத்துவங்களை உள்ளடக்கியதான் இந்த விநாயகப் பெருமானுடைய உருவமும் அவருடைய வழிபாட்டு முறைகளும். தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். நன்றி.